தமிழ் சினிமாவின் தலை சிறந்த ஆளுமைகளை கொண்டாடும் டாப் 20 டாப் 20 டாப் 20. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போதே நீங்க சொன்னீங்க முக்தா பிலிம்ஸும் இவங்களும் சேர்ந்து பண்ணாங்கன்னு. சினிமா பைத்தியம். அவங்க தான் அடுத்து நம்ம பேச போற மிகப்பெரிய பிரபலம் முக்தா ரவி. ஆமா, முக்தா ரவி. அவங்களுடைய அசோசியேஷனும் வந்து ரொம்பவே இது. அதுவும் அவர் பேசுறதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அவரும் அதே தான் கேட்டாரு. எப்படி என்னால அதை சொல்ல முடியும், அவ்வளோ இருக்கு விஷயங்கள். அவர் எங்களுக்கு கொடுத்துருக்க நிறைய ஒரு எப்படி சொல்றது, இந்த மாதிரி எப்படி இருக்கணும், மற்றவங்க கிட்ட எப்படி பழகணும், எப்படி கூப்பிடணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு நடிகர் தயாரிப்பாளர் அந்த குடும்ப உறவுகளை தாண்டி ஒரு குடும்பத்துல உறவா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி அவரு. அந்த மாதிரி இருக்கவர் வந்து நான் எப்படி இதை பண்ண முடியும், கொஞ்சம் தான் பேசுறதுனா அப்படின்னு அவர் ரொம்ப கேட்டார். அப்போ வந்து அவருக்கு அந்த இவ்வளோ நாள் ஆனதுக்கு அப்புறமும் இவ்வளோ ஒரு விஷயங்கள் அவர் மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சின்ன பையனா இருக்க டைம்லேருந்தே சொல்றார் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அவருடைய முக்தா பிலிம்ஸ், அதாவது முக்தா பிலிம்ஸ் ஆரம்பிச்சும் ஒரு 60-62 வருஷம் ஆயிடுச்சு. நினைவு சரின்னா 1961 தான் முதல் படம் பனித்திரை வருது. அவர் 62 வருட நீண்ட நடிக பாரம்பரியம் அவங்களுக்கு. ஸோ ரவி அவர் சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருமே கிட்டத்தட்ட அந்த முதல் படம் அவங்க அப்பா வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது தான் அவருடைய டேட் ஆஃப் பர்த் அவர் பிறக்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி. ஸோ அப்போ முக்தா ஃபிலிம்ஸுடைய ஆரம்பமும் இவருடைய லைஃப்பும் பிணைஞ்சிருக்கு அந்த மாதிரி. ஸோ அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து மாடர்ன் தேட்டர்ஸில் ஒர்க் பண்ணி இதெல்லாம் அப்படி வந்தவர். ஸோ எப்படி ஒரு படத்தை திட்டமிட்டு எடுத்து கரெக்டாக முடித்து அந்த ஆமாம் பிளான்டாக இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் தேட்டருக்காரங்க எல்லாருக்குமே வந்து லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து ரொம்ப அழகாக போட்டு பண்ணக்கூடியவங்க. அதில் எந்த விதமான சிக்கலும் வராமல் பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்க தான் ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நம்ம படங்களை பற்றி பேசியிருக்கோம். அவர் 61 வந்தால் கூட 69 தான் முதல் முறையாக அவர் நிறைகுடத்துக்கு வராரு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த வே ஆஃப் ஒர்க்கிங், அது ப்ளஸ் அவங்க கதைகளை சூஸ் பண்ணுற முறை, ரெண்டாவது அவங்க வந்து நெய்யறதுக்கு கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்களுடைய தன்மை, இதையெல்லாம் பார்க்கும்போது அதுதான் வந்து அவங்கள வந்து இவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கவும் அவங்களோட ரொம்ப ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக கன்சிடர் பண்ணவும் இருக்குது. ஸோ இப்போ உதாரணமாக இன்றைக்கே நான் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தற்செயலாக ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட் பார்க்குறேன். அப்போ வந்து அருணோதயம் படத்தினுடைய ஒரு விளம்பரத்தை வந்து அவங்க போட்டிருக்காங்க. அது 71 வந்த படம், மார்ச்சில் வந்திருக்கு. அந்த படத்தினுடைய ஒரு 6வது வார விளம்பரம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய ரசிகர்கள் பாராட்டினீங்க, நிறைய பிரபலங்கள் பாராட்டினாங்க, அதெல்லாம் பாராட்டினாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு ரசிகர் எனக்கு இந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்காருன்னு சொல்லி ஒரு லெட்டர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மதுரையிலேருந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் எடுக்கக்கூடிய கதையும் அதில் கதாபாத்திரத்தினுடைய அந்த தேர்வும் அது நடிகர் திலகம் வந்து திரையில் வெளிப்படுத்துகிற முறையும் தான் உங்கள் படங்களுடைய வெற்றிக்கே காரணம். இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டிருக்காரு. இன்றைக்கி அந்த விளம்பரம் தற்செயலாக பார்த்தேன் இப்போ நீங்கள் கேட்கும்போது. ஸோ அந்த மாதிரி அவருக்கு என்ன செய்யலாம், அவருடைய நடிப்புக்கு தீனி போடுற அளவுக்கு எப்படி கேரக்டர்ஸை உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்த ஒரு இது. ஸோ அதனால தான் அவருக்கும் ஒரு இது. ப்ளஸ் ரெண்டாவது வந்து அவங்க அப்படி எடுக்கிறாங்கங்கிற காரணத்தினால தான் அவரே சொல்லியிருக்காரு. அவர் வந்து முக்தா ராமசுவாமி வந்து தயாரிப்பாளர், சீனிவாசன் அவங்க அண்ணன் தம்பி, அவரே சொல்லுவாங்க, மற்றவங்களுக்குலாம் வந்து ₹1 சம்பளம் வாங்கினா எங்களுக்கு வந்து ₹3/4 தான் வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு ரேப்போ அவங்களுக்கு இருந்தது. அதுக்கு இன்னொரு விஷயங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இவங்களுடைய அந்த சிஸ்டருடைய மேரேஜ், இவங்க வீட்டில் எல்லாருமே பெரியப்பா ஒரே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்திருக்காங்க, எல்லாருடைய மேரேஜ். ஸோ இவர் வந்து பெரியப்பா பொண்ணாக சொல்ல மாட்டார், எங்கள் அக்கா, என் தம்பி, இந்த மாதிரிலாம் தான் சொல்லுவாங்க. ஸோ அது பெரியப்பா பையனாகவும் இருக்கலாம், இவருடைய ஓன் இதாகவும் இருக்கலாம். அப்போ அதில் ஒருத்தங்களுடைய மேரேஜ் வந்து திருச்சி பக்கத்தில் குணசீலமில் வந்து நடக்குது. அதுக்கு நடிகர் திலகமும் கமலாமாலும் போயிருக்காங்க. அது வந்து ஒரு சாதாரண சின்ன சத்திரம். காரணம் என்னென்னா, அந்த 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 அவங்களுக்கு ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக அங்கே நடத்துகிறாங்க அந்த கல்யாணத்தை. அங்கே இவர் போய் இவர் வந்து தரையில் உட்காந்து இவரும் கமலமாக உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. ஒரு ஃபோட்டோ இருக்குது. அவர் வந்து இது நடக்கிறது வந்து 70s அந்த மாதிரி இதில் அவர் வந்து உச்சத்தில் இருக்கிற நேரம். அவர் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கல்யாணத்துக்குலாம் போனால் தலையை மட்டும் காமிச்சிட்டு வந்துடுவாங்க, சாப்பிட கூட மாட்டாங்க. இவர் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு அன்பு, பாசம், பரிவு. ஒரு இன்னும் சொல்லப்போனால் இவர் ரவி ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார், அன்னை இல்லத்துக்கு வாசலில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் அதுதான் வந்து எங்களுடைய இஷ்ட தெய்வம் ஆயிடுச்சு. ஸோ படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் போய் அங்கே தான் வந்து தேங்காய் உடைச்சி எல்லாம் பண்ணி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவர் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்காக நீங்கள் பேசணும் அப்படின்னு கேட்கும்போது
ஒரு அந்தமான் காதலி பற்றி அதுக்கு முன்னாடி அதுக்கு தயாரிக்க அங்கே போகிறதுக்கு முன்னாடியான நிகழ்வுகள்லாம் நிறைய சொன்னார். நான் சொன்னேன் அப்படியே வச்சுக்கோங்க சார், நம்ம தனியாக ஒரு 1 hour நிச்சயமா ரொம்ப ரொம்ப ரசனையாக இருக்கும் அவர் சொல்கிற பல விஷயங்கள். ரசனையாக அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்மளுக்கு தெரியாத இன்னொரு பரிமாணத்தை வந்து கண்டிப்பாக மாதிரியான ஒரு நம்ம படங்கள் பற்றி பேசும்போது நான் சொன்னேன், அதாவது வந்து அவங்க எடுத்த படங்கள்லேயே பல படங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாத படங்கள், அதாவது வந்து தோப்புதுலனா இருக்கட்டும், அந்தமான் காதலியாக இருக்கட்டும், கீழ்வானம் சிவக்குமார் இருக்கட்டும், பரிசைக்கு நேரமாச்சா இருக்கட்டும். அதான் இப்போ நீங்கள் இதில் வந்து ப்ரைமில் இருக்கும்போது நடிக்கக்கூடிய படங்கள் வேற, ஒரு மிடில் ஏஜ் கேரக்டராக வந்து பண்ணக்கூடிய படங்கள் வந்து எல்லாமே ஒரு ஹிட்டான படங்களாக இவருடைய தயாரிப்பு நிறுவனங்கள்ல இருக்கு. அதுல வந்து நம்ம கீழ்வானம் சிவக்கும், அந்தமான் காதலி, கண்டிப்பா இப்போ இவர் என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்போம். நிச்சயமா மேடம். ஆல் இந்தியா ரேடியோ விவித் பாரதி நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். என் பேர் முக்தா ரவி, முக்தா பிலிம்ஸ் தயாரிப்பாளர், முக்தா ஸ்ரீனிவாசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய குணம், அவருக்கு வந்து அறிவு வந்து அதாவது அவருடைய அப்சர்வேஷன் அறிவு வந்து 360 டிகிரிஸ். உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு செட்டில் உக்காந்துருப்பாரு ராஜசேகர், அந்த மாதிரி அந்த சிவாஜி ரசிகர் மன்றத்தோட பேசிக்கிட்டு இருப்பாரு. அங்க வந்து ஷார்ட் நடக்கும், உள்ள சுஜாதா வச்சு ஷார்ட் நடக்கும், அதையும் பார்த்துட்டு இருப்பாரு, பக்கத்துல நடக்கிறதையும் கேட்டுட்டு இருப்பாரு. இவங்களோட பேசி முடிச்சிட்ட உடனே நேரக்க உள்ள ஒருவர், சுஜாதா நீ இப்போ ஒரு கியூ கொடுத்த இல்லையா, அதாவது நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு கண்டினியூஷன் நான் சொல்றேன், நீ இந்த இடத்துல நின்னமா, நான் இப்படி இங்கேருந்து வந்து இப்படி பேசிக்கிறேன், சீனு ஓகேயா அப்படிம்பார். அதாவது அவரோட அப்சர்வேஷன் வந்து புரியாது. நான் இந்த பக்கத்துல எங்க பெரியப்பாவோட பேசிட்டு இருப்பேன், அவர் என்னை கூப்பிட்டு, ஏப்பா எல்லா வேலையும் நீ வந்து பண்ணீங்கன்னா ஒன்றும் முடியவே இல்லையே அப்படின்பார். அதனால அவரோட 360 டிகிரிஸ் அப்சர்வேஷன் வந்து ஒரு 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 விசித்திரமான ஒரு ஒரு படைப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு அமைந்த படைப்பு. டயலாக்லாம் வந்து அவர் வந்து கண்ணை மூடிட்டு கேட்டுட்டு இருப்பாரு, நம்ம ஏதோ தூங்குறோம்னு நினைச்சுட்டு இருப்பேன், பார்த்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நோட்டு என்ன டயலாக்கோ அதை தன்னுடைய மாடுலேஷன்ல சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு எக்ஸார்பிடன்ட் ஒரு இது பழகிறதுக்கு வந்து ஒரு குழந்தை மனசு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அந்தமான் காதலி போட்ல போன உடனே கிளம்புற ஒரு 5:30 மணி 5:30 இருக்கும், திபுன்னு ஒருத்தர் மேல ஏறி போன மாதிரி இருந்தது. பெரியப்பா வந்து நான் மேல படுத்துட்டு இருந்தேன் அந்த குப்பையில, சிவாஜி சார் மேல போறது என்னன்னு கேளு அப்படின்னு. நானும் அவரோட கூட போன உடனே அந்த வெட்ட வெளியில இந்த சூரியோதயம் வரும். அந்த சூரியோதயத்தை பார்க்கறதுக்கோசரம் அங்க நின்றுட்டு இருந்தாரு மூட்டம் வந்து. நான் அங்க பக்கத்துல போனேன், என்ன பிரஷ் பண்ணிட்டியான்னு என்ன பார்த்து கேட்டாரு. இல்ல அங்கிள் அப்படின்னு. அப்புறம் பாரு அங்க பாரு அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல ஒரு தங்கம் மாதிரி ஒரு பால் மேல வருது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 மீன்கள் அப்படியே துள்ளி குதிக்கிறது. இந்த காட்சி வந்து ரொம்ப அபூர்வமான காட்சி. அந்த காட்சியை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நைட்டெல்லாம் யோசனை பண்ணிட்டு மேல வந்து அதை பார்க்கறாரு. அப்படின்னா அவரோட கலை ஆர்வம், அவருடைய மனசு வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் மனசுங்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான மனது. அதனால அது அவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்காது. அவரோட பழகினவங்க எல்லாருக்குமே அவர் பிடிக்காதவங்க என்ன சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லார் மேலேயும் ஒரு கருணை இருக்கும், எல்லார் மேலேயும் ஒரு பாசமோடு பழகுவாரு, எல்லாரையும் விசாரிப்பார், அவர் எல்லாரையும் பேரை வச்சு கூப்பிட்டு பேசுவார். ரொம்ப அற்புதமான மனிதன். அவர் அறிவு வந்து ரொம்ப விசித்திரமானது. அது யாருக்குமே சில அமையாத ஒரு அறிவு அது. எனக்கு பிடித்த கதாபாத்திரம்னு கேட்டிருக்கீங்க. நான் இன்னைக்கு 2 படம் நான் சொல்லலாம். அது எப்படி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணாருங்கிறத உங்களுக்கு நான் சொல்லணும். எங்க படங்கள்ல 2 படம் நடிச்சாரு, நிறைய படங்கள் நடிச்சாரு. அதுல 2 படங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கேன். ஒண்ணு வந்து கீழ்வானம் சிவக்கும், இன்னொன்னு பரீட்சைக்கு நேரமாச்சு. கீழ்வானம் சிவக்கும் டிராமா நாங்க அவருக்கு ஆரா சபால போட்டு காமிச்சோம்.
போட்டு காமிச்ச உடனே அவர் வந்து நம்ம விசுவோட ட்ரூப் நடிச்சிட்டு இருந்தாரு. இவர் வந்து கண்ணை மூடிட்டு உட்காந்து கேட்டுட்டு இருந்தார். அவங்க ஏதோ இவர் தூங்குறாருன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா டிராமா பிடிக்கலன்னு வேற விசு வந்து முடிவுக்கு வந்துட்டாரு. வந்த உடனே அப்படி இப்படி என்ன பேசியிருந்தாரு. பேசின உடனே அவர் டிராமா இவர் வந்து இவருக்கு இவர் அப்சர்வ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே நான் வீட்டுக்கு போறேன், நாளைக்கு கிளம்புற வாங்க அப்படின்னு. உடனே மறுநாள் போனோம். போன உடனே அவர் என்ன டைலாக் பேசுறாரோ அப்படியே சொல்றாரு. விடாம என்ன டைலாக் எப்படி அவர் சொன்னாருன்னு சொல்றாரு. சொன்ன உடனே அப்புறம் அவர் வந்து விசு கிட்ட வந்து, அப்பா உன் பிரதர் வந்து டாக்டரா நடிக்கிறாரு, டாக்டர் கத்த மாட்டான்ப்பா எப்பவுமே, டாக்டர் வந்து அவன் பேசுறது அவங்க வந்து மெல்லோ பண்ணணும், அவனோட வாய்ஸை மெல்லோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கீழ்வானம் சிவக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரோட பாத்திரம் வந்து எவ்வளவு வந்து ஒரு சாஃப்டா பேசுவாரோ அந்த அளவு சாஃப்ட்னஸ் இருக்கும், குரல் ஏற்றம் இருக்காது. அவ்வளோ அழகா அந்த குரல்ல வந்து அது மெயின்டைன் பண்ணுவார். சில சீரியஸ் சீன்ல வரும்போது கொஞ்சம் ஏத்திப்பார், இல்லைன்னு சொல்லல. அந்த டாக்டர் சீன் வந்து நீங்க ஜெய்சங்கரோட கான்வர்சேஷனா இருக்கட்டும், சவிதாவோட இருக்கிற கான்வர்சேஷனா இருக்கட்டும், நீங்க எந்த இடத்துல பார்த்தாங்களோ ஒரு டாக்டருக்கு உண்டான என்ன ஒரு ஒரு குணாதிசயமோ அதை அப்படியே கொண்டு வந்திருப்பேன். அதனால எனக்கு வந்து கீழ்வானம் சிவக்கும் நான் தான் தயாரிப்பாளருங்கிற பட்சத்துல எனக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரமிப்பும் பாதிப்பும் இருக்கும். அடுத்த படம் இதுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து பரீட்சைக்கு நேரமாச்சு. இந்த பரீட்சைக்கு நேரமாச்சுல வந்து அவர் வந்து ஒரு ஒரு வைஷ்ணவ ஐயங்கார் ஒரு கிளர்க்கர் நடிச்சிருப்பார், ஒரு குமாஸ்தவா நடிச்சிருப்பார். இந்த வைஷ்ணவ ஐயங்காருக்கு எப்பவுமே ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. எங்க அப்பா சரி, எங்க தாத்தா சரி, நான் பார்த்தவருக்கு பெரிய அவர்களோட குரலே கொஞ்சம் வசத்தியா தான் இருக்கணும், வசத்தியா இருக்கும் உங்களுக்கு குரலே. அதனால அவர் வந்து அந்த பேச்சு, அந்த ரெண்டாவது ரொம்ப பிரஸ்டீஜ் பார்ப்பாங்க, ரொம்ப சுயமரியாதை பார்ப்பாங்க. அவங்க வந்து எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணாதிசயத்தை அப்படியே கொண்டு வந்திருக்க கதாபாத்திரத்துல. அவர் பையனை வந்து யாரோ சொல்லிட்டாங்கிறதுனால அந்த கோபமும் இதுவும் இது பண்ணி அவரை வந்து அவ மன்னிப்பு கேட்கிறவர்கள் அவர் விட மாட்டாருங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வந்தாரு. அதே மாதிரி மனைவி சித்தபிரம்ம பிடிச்ச உடனே அவரே சமையல் பண்ணிட்டு அதே அந்த உணர்ச்சி வசப்பட்டு நித்தம் அது எல்லா மனைவிக்கு உண்டான சேவைகள் அத்தையும் செய்யறது, அது இது எல்லாமே அந்த கதாபாத்திரத்தை இது பண்ணும். எப்படி ஒரு வைஷ்ணவ ஐயங்கார் என்ன மாதிரி அவன் சம்பிரதாயத்துல எப்படி கடைபிடிக்கிறானோ, அவன் எப்படி பேசுவானோ எல்லாமே அப்படியே ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணார் அந்த படத்துல. ஸோ இந்த ரெண்டு படத்துலயும் நான் வந்து சொல்றது வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கேரக்டர், ரெண்டுமே விதவிதமான கேரக்டர். நீங்க பாத்தீங்கன்னா கீழ்வானம் சிவக்கும் ஒரு டாக்டர், இது வந்து ஒரு ஐயங்கார் ஃபேமிலி. அந்த ஐயங்கார் ஃபேமிலிக்குள்ள அந்த ஐயங்கார் எப்படி இருப்பானோ அதே பேட்டர்ன்ல இருப்பாரு. கீழ்வானம் சிவக்கும்ல டாக்டர் எப்படி இருப்பாரோ அதே பேட்டர்ன்ல இருப்பாரு. ஸோ அதனால அவரோட பல படங்கள் பல கதாபாத்திரங்கள் எனக்கு பிடிக்கும்னால என் படத்தை நான் ஏன் இதை சொல்றேன்னா அது உங்களுக்கு புரிய வைக்க சொல்றேன். எப்படி அந்த கதாபாத்திரத்தை அவர் டிஃபரன்ஷியேட் பண்றாரு, அதுக்கு எப்படி அதை எக்ஸசைஸ் பண்ணி அந்த கதாபாத்திரத்தை ஒரு மேன்மைப்படுத்துறாரு, ரொம்ப மெருகேற்றுறாருங்கிறத வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கோசரம் இந்த ரெண்டு கதாபாத்திரமும் எனக்கு பிடிக்கும். அதனால இதை பத்தி பேசினதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. நடிகர் திலகம் அவருடைய திரை பயணத்தில் பார்த்தோம்னா இவர் இப்படி இருப்பார் அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் தெரியாதவங்களை இந்த மாதிரிலாம் இருப்பார் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரத்துக்கும், ஒரு கேலண்டரில் ஒரு இதுவாக இருக்கிறோம், சிலைக்கு மாடலாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவருடைய வாழ்க்கையில் நிறையவே இருக்குது. புராண படங்கள், வரலாற்று திரைப்படங்கள் ரெண்டையுமே நம்ம பார்க்க போனோம்னா வீரபாகு கேரக்டர் நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க. வீரபாகு கேரக்டர் எப்படி இருப்பார், எப்படி நடப்பார், அதுலேருந்து சிவபெருமான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுல 2-3 படங்கள் அதில் பண்ணியிருக்காரு, சிவபெருமான் கேரக்டர் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வரலாற்று படங்களில் எப்படிலாம் நடந்திருக்காரு அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. பட் ஒரு ஐகானிக் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா ஒரு ஐகானிக் ஸ்டேட்டஸ் அப்படின்னும் போது இந்த புராண படங்களுக்குன்னு ஒரு தனி
ஒரு எலிவேஷனை கொடுத்தது நடிகர் திலகமோட ஒரு படம். கண்டிப்பாக அதுவும் குறிப்பாக வந்து அந்த திருவிளையாடல் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆன்மீக சுனாமி தான். அதாவது தமிழகத்தில் அன்றைக்கி இருந்த சூழலில் வந்து ஒரு பக்தி படம், அதாவது வந்து ஆன்மீகத்தையும் பக்தியையும் வந்து மக்கள் மத்தியில் வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறது வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து யாரும் நினச்சி கூட இப்படி முடியுமான்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்த காலத்தில் அருள் செல்வர் ஏபிஎன் அவர்களும் நடிகர் திலகம் அவர்களும் சேர்ந்து உருவாக்கிய காவியங்கள், அது அந்த திருவிளையாடலாக இருக்கட்டும், திருவருட்செல்வராக இருக்கட்டும், சரஸ்வதி சபதமாக இருக்கட்டும், கந்தன் கருணையாக இருக்கட்டும், திருமால் பெருமையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு இன்றைக்கும் கூட வந்து ஒரு சம்பூர்ண ராமாயணத்தில் ஆரம்பிக்குது, சம்பூர்ண ராமாயணத்தில் வருது. அதெல்லாமே அதெல்லாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய எழுச்சியாக 60களில் வந்து கொண்டு வராங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் கொண்டு வந்ததுக்கு தமிழ் மக்கள் வந்து என்னென்னைக்கும் வந்து அவங்களுக்கு கடமைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நடிகர் திலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தனக்கு அவருடைய என்றைக்குமே வந்து அந்த இமேஜ் பார்த்தா உள்ளுக்குள்ளே தான் வெளி உலகத்தில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் புறத்தோட்டத்துலேயும் வருவார். நீங்கள் எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த நல்லபடியாக விபூதியெல்லாம் பூசிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு தான் அவர் வருவார். அவர் மறைச்சதே கிடையாது. அதனால தான் பையனை சித்தநாதன் போன வாரம் பேசினோம், அவங்கள கூட வந்து அவர் அதுக்கு தான் அந்த போஸ்ட்லாம் தாராளமாக கொடுத்துருப்பார். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கொடுத்துருப்பார். எல்லா இடத்துக்கும் வந்து அவர் திருநீர் வச்சுலாம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போது அது வந்து நிறைய பேரோட மத்தியில் இதுக்கு இந்த படத்தை வந்து நீங்கள் இப்போ யார் பேசியிருப்பாங்கங்கிறத நான் அவரோட கெஸ் பண்ணுறேன். அது ஏன் அவர் வந்து பல நெருக்கடிகளுக்கு நடுவில் நம்மளுக்கு வந்து அது கண்டிப்பாக இது கொடுத்தே ஆகணும், இந்த வாய்ஸ் நம்ம வந்து கொடுத்தே ஆகணும் இந்த நடிகர் திலகம் அவருடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு அவருடைய கடும் நெருக்கடிகளுக்கு நடுவில் வெளியில் ஊருக்கு போயிட்டு வந்திருக்காரு. அப்புறமா ஷூட்டிங் நிறைய இருக்குது, அப்படி இருந்தும் அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து உண்மை. அதாவது அது ஏன் நான் சொல்கிறேன் அதுக்கு தான். ஏன்னா அவரை வந்து நீங்கள் வந்து எனக்கு மோகன்ராமன் சாரை சொல்கிறீங்கன்னு புரியுது. அவர் ஏன் இந்த படத்தை சொல்கிறாரு அப்படின்னா, மோகன்ராம் சாருடைய ஃபாதர் வந்து விபி ராமன், மிகப்பெரிய அட்வொகேட், எல்லாருக்குமே தெரியும். அவர் தமிழ்நாட்டில் கூட அட்வொகேட் ஜெனரல்லாம் இருந்தவர். அவர் வந்து இந்த ஏத்திஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அந்த மாதிரி இருந்தவர் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருடைய வீட்டில் வரக்கூடிய முதல் மகனாக பிறந்தவர் வந்து மோகன்ராம் சார். ஸோ அவருக்கு வந்து அந்த படம் அப்போ அவருடைய வீட்டில் அப்போ எப்படி இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் அவருடைய தாயார் வந்து பக்தியுடையவங்க, ஆன்மீகம் அதெல்லாம் இருந்தால் கூட இவர் வந்து வளரும்போது இவர் அந்த பக்தி சார்ந்து ஈர்க்கப்படுகிறக்கூடிய காரியம் வந்து திருவிளையாடல் மூலமாக நடந்திருக்கு. அது ஒன்று. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் அடிக்கடி சொல்லுவார், அப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து நடிகர் திலகத்தை நல்லாவே தெரியும், இவருக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. இவர் அப்போ யங்ஸ்டர் அந்த மாதிரி அப்படின்ட்டு இவர் வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு பிறகு தான் வந்து இவருக்கு அவரோட அதிகமான தொடர்பு ஏற்படுது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேசியிருக்கிறதா என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் எப்படியெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காரு, பழைய விஷயங்கள் நிறைய கேட்டு பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அவங்க அப்பா வந்து காலமாகும் போது அவர் வந்து நேராக வீட்டுக்கு வந்து இருந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பார்த்துட்டு பேசிட்டு போகும்போது சொன்னாராம், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 அப்படின்னு. உடனே இவர் பார்த்துருக்காரு, என்னடா இவன் வந்து துக்க வீட்டுக்கு வந்துட்டு சினிமா பாட்டு பாடுறானே நினச்சியா, உனக்கும் எங்கள் அப்பனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பே வேறு. இந்த படம் வந்து உயர்ந்த மனிதன் வந்து கொடைக்கானலில் எடுக்கும்போது உங்கள் அப்பாவுக்கு ஒரு கொடைக்கானல் ஒரு பங்களா இருக்கும் தெரியுமா, அந்த பங்களாவில் வந்து அவன் தங்கியிருந்தான், உங்கள் அம்மாவும் தங்கியிருந்தாங்க. ஸோ அப்போது ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் எனக்கு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே உங்கள் வீட்டில் தான் எனக்கு டின்னரு, நாங்கள் அங்கே தான் போவோம், அங்கே தான் இருப்போம், நான் இவங்க எல்லாம் கூட இருந்த செட்டில் இருந்தவங்க, நான் மேஜர் இவங்க எல்லாம் போவோம், இப்போ இது பண்ணுவோம். அந்த அளவுக்கு எங்களோட நெருங்கின நட்பு. அப்போது கௌரவமில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஆமாம் அவர் வந்து அந்த நிறைய பேருடைய வக்கீல் மேனரிசம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அது ஒன்று சொல்லுவார். அந்த ஒரு வக்கீல் வந்து டக்குன்னு என் பேர் ஞாபகம் இல்லை, அவருடைய மேனரிசம் ஒன்று எடுத்துக்கிட்டாராம். டிஎஸ் கிருஷ்ணாவோட பைப்பு அதை வந்து இப்போ சொன்னாராம், உங்கள் அப்பன்ட்டேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன் என்ன தெரியுமா அப்படின்னு. அதாவது நீங்கள் வந்து என்ன ஆட்கள் எனக்கு தெரியும், ஆனால் அவங்க அப்பா வந்து எப்போ வாய் திறந்தாலும் அவனுக்கு நாத்திகம்தான் வரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் பிறந்த ஒரு ஆள் நாத்திகம் பேசுகிறாங்க, அதுதான் அந்த கேரக்டரும் அப்படின்ட்டு. அதாவது கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் பேசக்கூடியன்ட்டு, அது உங்கள் அப்பன்ட்டு தாண்டா எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக ரொம்ப நெகிழ்ச்சியோடு சொல்லுவார், ரொம்ப நெகிழ்ச்சியோடு சொல்லுவார். ரொம்ப ஒரு அதாவது வந்து அவருக்கு அவர் மேலே அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ரோட்ரி, அதுக்கு முன்னாடி இந்த ரவுண்ட் டேபிள் இதெல்லாம் வந்து அவர் ராம்குமார் சாரோட அவர் ரொம்ப நெருங்கி, அதுக்கப்புறம் தான் வீட்டில் போகிறார். அதுக்கப்புறம் அவரோடய சேர்ந்து நடிக்கிறார். இவர் வந்து ஃபஸ்ட் டைம் இவர் வந்து கலைஞன் அவங்க தயாரித்த படத்தில் நடிக்கிறார். இவர் படத்தில் ஸ்பெஷல் ஷோ பார்க்கும்போது தான் தெரியும், நீ நடிக்க வேறு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருக்கேன். ஏன்னா இவர் வந்து பேசிக்காக இந்த XLRIலெல்லாம் வந்து MBA முடிச்சுட்டு இவர் தனியாக ஒரு ஃபேக்ட்ரி பண்ணிகிட்ருக்கார்.
அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நடிக்க வர்றாரு. அது வந்து அவருடைய ஃப்ரெண்டு சத்யஜோதி, அவர் தியாகராஜன் சார் தான் வந்து இவரை நடிக்க வைக்கிறார் அந்த மாதிரி. அப்படி அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அப்போது அவர் கேட்டிருக்காரு, நடிக்க வந்துட்டியா, சீரியஸாக வந்திருக்கியா இல்லை சும்மா அப்படிங்கிற மாதிரி ஒன்று. இல்லை இல்லைப்பா சீரியஸாக தான் நான் நடிக்கலாம் நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு. ஒன்றே ஒன்று படுக்கும், இந்த தொழிலை நீ வந்து அக்கறையோடு செஞ்சேன்னா அது வந்து உனக்கு மரியாதை கொடுக்கும். நீ மரியாதை கொடுக்கலன்னா அது வந்து உனக்கு மரியாதை கொடுக்காது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அதை மட்டும் என்றைக்கு ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அவர் சொன்னார், இன்றைக்கும் அவருடைய அந்த சொன்னதான் ஞாபகம் வரும், தொழிலுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். நிறைய விஷயங்கள் அதை நம்ம சொல்லிகிட்டே போனால் போயிட்டே இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லா வருஷமும் நான் அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவேன், என்னென்னா அந்த மாதிரி நீங்கள் சொன்ன பேக்ரவுண்ட்லேருந்து பார்த்தா அவரோட சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம் வந்து திருவிளையாடல். என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்கலாம். கண்டிப்பாக. வணக்கம், நான் நடிகர் மோகன்ராமன் பேசுகிறேன். நடிகர் திலகம் செவாலியே டாக்டர் சிவாஜி கணேசன் ஒரு சகாப்தம், ஒரு தனிப்பிறவி, ஒரு ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம், அவ்வளோதான். எனக்கும் ஒரு பாக்கியம் என்னவென்றால் அவரோட நான் வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன், நிறைய பேசியிருக்கேன், அரட்டை அடிச்சிருக்கேன், அவருக்கு ஒரு செல்ல பிள்ளையாகவும் இருந்திருக்கேன். அதுக்கு திரு ராம்குமார் அவருடைய புதல்வர் தான் காரணம். ஏன்னா அவர் மூலமாக தான் நான் ஐயாவை நான் சந்தித்தேன். எங்கள் ஃபாதரும் அவரும் ஒரே காலத்தில் 1950களில் ஒரே அரசியல் அமைப்பில் இருந்தவங்க. அப்போ அவங்களுக்கு நல்லா தெரியும். பிற்காலத்தில் ஒரு சில வழக்குகளுக்காக எங்கள் ஐயாவையும் அவர் சந்திச்சாரு, அது வேற. பட் நான் பர்சனலாக அவரோட பேசி பழகி இதெல்லாம் பண்ணது வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நான் நடிக்க ஆரம்பித்து சிவாஜி ஃபிலிம்ஸோடைய கமல் சார் நடித்த கலைஞங்கிற படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருப்பேன். அதை அவர் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு என்னை கூப்பிட்டாரு. அப்போ நான் வந்து முழு நேர நடிகனும் அல்ல. இங்க வாடா, உன்னை பார்த்தேன் அப்படின்னாரு. ஆமாப்பா, என்ன நடிக்கணும்னு ஆசையா? இல்லை இருக்கு அப்படின்னு ஏதோ மழுப்பினேன். இந்த பாரு, நீ ஒரு நல்ல பெரிய படிப்பு படிச்சவன், உன் குடும்பம் பெரிய குடும்பம், இப்போ என் தொழிலுக்கு வந்திருக்கிற, வெரி குட். ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுக்க. நீ இந்த தொழிலுக்கு மரியாதை கொடுத்தீன்னா உன் வாழ்நாள் பூரா இது உனக்கு மரியாதை கொடுக்கும் அப்படின்னாரு. இன்னி வரைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். இது அவர் சொன்னது வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டர்னு ஒரு ப்ரிவியூ தியேட்டர் இருந்துச்சு ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் பக்கத்தில். அது வாசல்ல கார் பார்க்ல சொன்ன வார்த்தைகள் அது இன்னும் என் மனசுல அப்படியே ரீங்காரமாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அதையே தான் நான் வந்து என்னுடைய பிலாசபியாவும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம தொழிலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தோம்னா அது நமக்கு மரியாதை கொடுக்கும்னு. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க ஆல் இண்டியா ரேடியோல என்ன அழைத்து பேச சொல்லி அந்த மகானை பத்தி பேச சொன்னது எனக்கு நான் மரியாதை கொடுத்ததால் எனக்கு கிடைக்கும் மரியாதை. அப்பேற்பட்ட ஒரு மனிதர் அவர். அவரோட நான் இன்டராக்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட பல நல்ல குணங்கள் அவர் செய்யற நல்ல விஷயங்களை அவர் வந்து பப்ளிசிட்டி பண்ண மாட்டாரு. எத்தனை பேருக்கு தெரியும், வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த கயத்தார் இடம் வந்து அவர் வாங்கி அவர் வந்து அரசுக்கு கொடுத்தது. வீர சிவாஜியோடைய சிலை பாம்பேல இருக்கு, சிவாஜி பார்க்னு. அது நிறுவ அவர் கொடுத்த பணம். ஆக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. நான் அது வந்து பட்டியலிட்டு கொண்டு போய் இன்னொருத்தர் வேற யாரு கூடயும் கம்பேரும் பண்ணக்கூடாது. இவர் வந்து இவருக்கு தோணுன நல்ல விஷயங்களை இவர் செஞ்சார், அவ்வளவுதான். நடிகர் திலகத்துடைய பல நல்ல குணங்கள்ல அது ஒண்ணு. இன்னொன்னு நேரம் தவறாமை. 5 மணிக்கு என்னை வந்து பாருன்னு அவர் சொல்லிட்டு கரெக்டா 4:50 வந்து ஹால்ல உட்கார்ந்துருவார். அவ்வளவு ஒரு பர்டிகுலர் பர்சன். அவரை ஒரு விழாவுக்கு அழைத்தோம்னா அந்த விழா பத்திரிகையில அழைப்புல என்ன டைம் போட்டிருக்கோ அந்த டயத்துக்கு அவர் வருவாரு. ஐயா இல்லையா, கூட்டம் வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும், நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்ண மாட்டேன், நான் அங்க வந்து வெயிட் பண்ணுவேன், நான் வீட்டுல இருக்க மாட்டேன். நீங்க அப்புறம் 6:30ன்னு சொன்னா 6:30க்கு நான் இருப்பேன். இது எனக்கும் நடந்தது. இல்லைங்க இது அதெல்லாம் கிடையாது, நீ 6:30ன்னு போட்டிருக்க, நான் 6:30க்கு அங்க இருக்கேன். வேணா நான் என் வண்டியில உட்காந்துருக்கேன், ஆனா 6:30க்கு அங்க இருப்பேன். அவ்வளவு ஒரு பிரின்சிபல்டு மேன். அதனால்தான் என்னவோ
பெருந்தலைவர் காமராஜ், பேரறிஞர் அண்ணா போன்ற பெரும் தலைவர்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அபாரமான நடிகர். அதை பத்தி கதை கதையா சொல்லலாம், கதை கதையா சொல்லலாம். அவருடைய நடிப்புக்கு வந்து எவ்வளவோ சொல்லலாம். தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி இருக்கே, அந்த தமிழ் மொழியில நிறைய பேர் அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய வளர்ச்சிக்கும் மக்களிடம் அது போய் செல்வதற்கும். அதுல இப்ப நீங்க சினிமாவை மட்டும் வச்சுப்போம், சினிமாவை மாத்திரமா ஒரு அளவுகோலா வைத்துக் கொள்வோம். அந்த சினிமாவில் நல்ல கருத்துக்களை வந்து கதையாக வசனமாக சொல்லும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இளங்கோவன், டாக்டர் கலைஞர், சக்தி கிருஷ்ணசாமி, ஏபி நாகராஜன், இப்படி பலர் இலக்கிய தமிழை மக்களுக்கு கொண்டு சேர்த்தார்கள். நல்ல ஆழமான கருத்துக்களை எளிய சொற்களால் மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர்கள் பலர் உண்டு. பட்டுக்கோட்டையார், உடுமலை, நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், அப்புறம் வந்த வாலி, இப்போ சமீப காலத்தில் உள்ள வைரமுத்து போன்ற பலர் நிறைய இந்த நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு அழகான இந்த தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கறதுல ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள். தமிழை எப்படி பேசணும், அது எந்த தமிழா வேணா இருக்கலாம், அதை எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் மக்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த வரிசையில பார்த்தா நம்ம வந்து ஒரு ஒரு செந்தமிழ் அப்படிங்கும் பொழுது மனிதர்கள் எல்லோருக்கும் கட்டபொம்மன் ஞாபகத்துக்கு வருவான். நீங்க சோசியல் தமிழ்னா ஒரு ஒரு உயர்ந்த மனிதன், ஒரு தெய்வ மகன், எவ்வளவோ படங்கள் சொல்லலாம். நான் வந்து சொல்ல போற ஃபேவரட் கேரக்டருங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இந்த நடிகர் திலகத்தின் கதாபாத்திரங்களில் உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரம்னு கேள்வி கேட்கறது ரொம்ப பெரிய தப்பு என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா ஒரு சின்ன குழந்தைய ஒரு சாக்லேட் கடைக்கு கூட்டு போயிட்டு வேணுங்கிற சாக்லேட் எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதுல ஒண்ணு எடுத்துக்கோன்னு சொன்னா அந்த குழந்தை எவ்வளவு வருத்தப்படும். என்ன லெப்ட்ல இருக்கிற இந்த சாக்லேட்டும் பிடிக்கும், நடுவில் இருக்கிற இந்த சாக்லேட்டும் பிடிக்கும், அந்த பக்கம் இருக்கிற சாக்லேட்டும் பிடிக்கும், இந்த பக்கம் இருக்கிற சாக்லேட்டும் பிடிக்கும், அது எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு ஆசைப்படும். ஸோ நான் இன்னைக்கு அந்த குழந்தை மாதிரி. பட் இருந்தாலும் எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட விஷயம் வந்து பிடித்த கதாபாத்திரத்தில் ஏதாவது ஒன்று அப்படின்னாங்க. ஸோ நார்மலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உடனே நவராத்திரியை சூஸ் பண்ணுவோம். ஏன்னா நவராத்திரியில 9 ரசங்களையும் அவர் வந்து 9 ரசங்களையும் அவர் வந்து காமிச்சிருப்பாரு. நான் அப்படி சூஸ் பண்ணாம ஒரு சின்ன வித்தியாசமாக திருவிளையாடல சூஸ் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா திருவிளையாடல்ல அவர் வந்து பரமசிவனாகவும் நடித்திருப்பார், ஒரு மரவெட்டியாகவும் நடித்திருப்பார், விறகு விற்கிறவனாகவும் நடிச்சிருப்பாரு. ஸோ அதுல பாத்தீங்கன்னாக்க ஒரு வேரியேஷன் அந்த ஒரு படத்திலேயே காமிச்சிருப்பாரு. அதில் வந்து பரமசிவனாக பேசும்பொழுது ஒரு தமிழ், ஒரு உடை, ஒரு நடை, ஒரு பாவனை, ஒரு அந்த பாடி லாங்குவேஜ், உடல் மொழி எல்லாமே வேறையா இருக்கும். விறகு வெட்டியா வரும்பொழுது அது வேற மாதிரி இருக்கும். டிஎம்எஸ் பாட்டும் வேற மாதிரி இருக்கும். அப்கோர்ஸ் பரமசிவனா அவர் பாட்டு பாடல, பட் இருந்தாலும் சொல்றேன். நீங்க அதுலயே வந்து அவரு ஒரு ஃபிஷர்மேனா வந்திருப்பாரு, மீனவனா. அந்த ஒரு படத்துல அவர் வந்து சிவனாக மட்டும் இல்லாமல் பல அவதாரங்களில் தோன்றியிருப்பார். ராஜ கவியாக வந்திருப்பார் நாகேஷ் எபிசோட்ல. ஸோ பார்க்க 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 ஒரு நடிகன் தானா அது அப்படிங்கிற ஒரு பிரமிப்பை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அவர் செஞ்சிருப்பார். ஸோ ராஜகவியாக நாகேஷோட பேசும்பொழுது அந்த கவித்துவமும் இருக்கும், ஒரு கம்பீரமும் இருக்கும். அதே நேரத்தில் அவன்தான் ஈசன் மனித உருவில் வந்திருக்கிறான் அப்படிங்கிறதையும் சின்னதா காமிப்பாரு. அது விறகு வெட்டியா நடிக்கும் பொழுதும் அதையே காமிப்பாரு. ஆனா மொழி வேறையாக இருக்கும், மேக்கப் வேறையாக இருக்கும். பட் பேசும்போது அதுல சின்ன ஒரு சின்ன ஒரு தூவி இருப்பாரு, பெருங்காயத்தை தூவுற மாதிரி. ஈசன் வந்து எடுத்த அவதாரம் இது.
அப்படிங்கிறதும் தெரியும். அது என்ன, எப்படி செஞ்சார், என்ன பண்ணார், யாருக்குமே அது அவருக்கு தான் தெரியும். அவரையே கேட்டா என்ன பண்ணீங்கன்னா சொல்லு, எனக்கு என்னடா தெரியும், சொன்னாங்க செஞ்சேன் அப்படின்னுவாரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் நடிகர். அவரை பத்தி பேச எனக்கு வாய்ப்பு அளித்த ஆல் இண்டியா ரேடியோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்னொரு முறை நடிகர் திலகத்தை பத்தி, அவரோட எனக்கு கிடைத்த அனுபவங்களை பத்தி கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள காத்து கொண்டிருக்கிறேன். வாழ்க நடிகர் திலகத்தின் புகழ், வளர்க தமிழ். ஜெய்ஹிந்த்.